ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எனது சமையலறையில். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான தம் பிரியாணி தான் எப்படி செய்யலான்னு பண்ணி காட்ட போகிறேன். நல்லா பாய் வீட்டு ஸ்டைலில், அதுவும் மட்டன் பிரியாணி. சும்மா தாறுமாறாக இருக்க போது பிரியாணி. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா காலாபத் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பொதுவாக எல்லோரும் ஜீரக சம்பா எடுப்பாங்க. காலாபத் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரேராக கிடைக்கும். அந்த ரைஸை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் தான் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், காலாபத் அரிசி. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூனும், அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதோட இந்த சாதாரண ஒரு கிளாஸில் 1/2 கிளாஸ் தண்ணி, ரொம்பவே தண்ணி சேர்க்காதீங்க. பொங்கி வடியும் குக்கரில் விசில் வரும்போது, அப்போ அந்த கறியோட டேஸ்ட்டே போயிடும் பிரியாணிக்கு. அந்த தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வைங்க. 4வது விசிலில் நம்ம கறியோட போட்டு மிக்ஸ் பண்ணி குக் ஆயிரும். நம்ம 3 விசில் வச்சாலே போதும். ஓகே, இது விசில் வேகட்டும். நீங்கள் 3/4 கிலோ ரைஸ் எடுத்துக்கோங்க, 3/4 கிலோ மட்டனுக்கு. இப்போ உங்களுக்கு ரைஸ் படிக்கணக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அரைப்படி ரைஸ்க்கு 3/4 கிலோ கறி போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 100 ml கணக்கு. எண்ணெய் காஞ்சதும் 1 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்தா போதும். நல்ல அகலமான பாத்திரம், அதாவது வட்டகை யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி குலையாமல் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 சின்ன வெங்காயம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் 100 வெங்காயத்தை நல்லா மிக்சியில் அரைச்சதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக அரையணும்னு அவசியம் கிடையாது. லேசான ஒரு பதத்துக்கு, அதாவது ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்க்கணும். நான் 1/2 ஸ்பூன் ஏன் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன் நான் மட்டனில் சேர்த்துருக்கேன். அதனால் 1/2 ஸ்பூன் இங்கே ஆட் பண்ணால் போதும். ஓகே, இதையும் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கிளறிக்கலாம். அடி பிடிச்சிரும், அதனால் கைவிடாமல் கிளறிக்கலாம். 2 நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸான 3 பெரிய வெங்காயத்தை தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். அதாவது அந்த எண்ணெய் பிரிந்து வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி பக்குவத்தை தாண்டவும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 4 தக்காளி தான் சேர்க்குறேன். அரை படிக்கு 4 தக்காளி, இல்லாட்டி 3/4 கிலோவுக்கு 4 தக்காளி, மீடியம் சைஸான 4 தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் காப்படி சேர்க்குறீங்கன்னா 2 தக்காளி சேர்த்தா போதும். இது அரைப்படி கணக்குன்றனால 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா கறி 3 விசில் நல்லா குக்காகி வந்திருக்குது. விசிலை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லித்தலை, புதினா தலை தான் சேர்க்கணும். என்றைக்குமே மல்லித்தலை எந்த அளவு போட்டிருக்கோமோ அதே அளவு தான் புதினா இலையும் போடணும். நான் இன்றைக்கி கையில் அரைக்கை மல்லித்தலையும் 4 பச்சை மிளகாயும், அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டா இலை சேர்த்துருக்கேன். பாண்டா இலைன்னா ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது மணத்துக்காக தான். அடுத்து அதே அரைக்கை புதினா தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாண்டா இலை நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும் பிரியாணிக்கு, அதுக்காக தான் பாண்டா இலை சேர்க்குறோம். இதை எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். இது ஜஸ்ட்டு கலருக்காக தான். கடையில எல்லாம் கலர் பவுடர் சேர்ப்பாங்க, நம்ம காஷ்மீரி சில்லி பவுடரே சேர்த்துக்கலாம். ஓகே, இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் பிரியாணி மசாலா நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா சக்தி, ஆச்சி இந்த மாதிரி பிரியாணி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வேணும்னா கேளுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே, இது சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியையும் வெந்த அந்த தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த தண்ணி இன்றைக்கி மெஷர் பண்ணி பார்த்தேன். அது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இருந்துச்சு. அந்த கிளாஸ் கிடையாது, அது படி. அந்த படியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது 2 நிமிஷம் நல்லா அந்த மசாலா கறியோட நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம், நீங்கள் சிம்லே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறி உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ 2 நிமிஷம் ஆகி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுதான் காப்படி உலக்கு. இதில் 2 உலக்கு தான் நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 4 உலக்கு தண்ணி ஊற்றணும். நீங்கள் 3/4 கிலோ அரிசின்னா உங்களுக்கு முக்காலும் இன்னொரு முக்காலும் சேர்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். அதாவது
1.5 கிலோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைஸை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வாங்குனீங்களோ அதை வந்து ஒரு பவுலில் மெஷர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது 2 பவுல் வந்துச்சுன்னா நீங்கள் 4 பவுல் தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து இதில் மெஷர் பண்ணனால இதில் 4 பவுல். ஏன்னா இப்போ வந்து நான் 3 ஊற்றிட்டேன், இப்போ அரை தான் ஊற்றுறேன். அது ஏன் அரைனா, ஏற்கனவே அரை வந்து கறி தண்ணியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துருக்கேன். அப்போ ஆக மொத்தம் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 4 அளாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றுனதுக்கப்புறம் இந்த தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நம்ம ரைஸ் நல்லா ஊறி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு சல்லடையில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட அந்த தண்ணி இருக்க வேணாம், இல்லாட்டி அரிசி குழஞ்சிரும். பாருங்கள், நான் தண்ணி நல்லாவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இருந்துச்சுன்னா பிரியாணி குழஞ்சி போயிடும், குழையாமல் பார்த்துக்கலாம். ஓகே, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, பிரியாணியோட தண்ணி. ஓகே, இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலாப்பில் வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க. நார்மல் கேஸ் ஸ்டவ்னா 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷம் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஹாப் யூஸ் பண்ணுறதுனால 10 நிமிஷத்துலேயே குக் ஆயிரும், பர்னர் பெருசாக இருக்கிறனால. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிண்ட வேணாம், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அரிசி வந்து ஓரளவுக்கு தண்ணி குடிச்சிருக்குது, ஓரளவுக்கு குக்காக இருக்குது. அதாவது ஒரு 25% குக்காக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அடிப்பிடிக்காமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு அடுத்து ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். அரிசி நல்லா ஊறினனால சீக்கிரம் குக் ஆயிரும், அடிப்பிடிச்சிடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஓகே, இது 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதாவது வந்து ஒரு 70% குக் ஆகிருக்குது. 70% குக் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழச்சாறை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தம் போட போகிறோம். அதுதான் தம் பிரியாணி. என்னடா நெய்யை யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்களா, இந்த பிரியாணிக்கு எப்போ நெய் யூஸ் பண்ணணுன்ற கரெக்டான ஸ்டேஜை நான் சொல்கிறேன். ஓகே, இது தம் போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து ஃப்ளேம் ஜஸ்ட்டு கூட்டிட்டு ஒரு தோசைக்கல், அதாவது ஃப்ளாட்டாக இருக்கிற தோசைக்கல்லை நம்ம வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சதுக்கப்புறம் அது மேலே நம்மளோட வட்டகையை வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிட் போட்டு மூடிடலாம். மிக்சிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பெரட்டி விடணும், கிண்டக்கூடாது, பெரட்டி விடணும். பெரட்டி விட்டு இதை நல்லா இப்படி அமுக்கி கொடுத்துட்டு பாத்திரத்தை வச்சு மூடிக்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 90% குக் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து 4 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்கவே வேணாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லா உருக்கின நெய் தான் ஆட் பண்ணுறேன், அதனால் 4 ஸ்பூன். உங்கள்கிட்ட கெட்டியான நெய் இருந்தால் 3 ஸ்பூன் போதும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா பெரட்டி விடணும். என்றைக்குமே பிரியாணியை வந்து கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, ஜஸ்ட் பெரட்டி விடணும், இல்லாட்டினா குழஞ்சி போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கரண்டி வந்து தோசை கரண்டி மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டினா வந்து நீங்கள் வந்து கரண்டி மாதிரி யூஸ் பண்ணிங்க, அதாவது குழிக்கரண்டி, அப்படி இல்லாட்டினா இந்த கண்ணு கரண்டி, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ரைஸ் குழஞ்சிரும். தோசை கரண்டி அப்படி இல்லாட்டினா துடுப்புன்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணாலே போதும். ஓகே, இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா எப்படி பெரட்டுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இப்படி திருப்பி ஒரு திருப்புறேன், அவ்வளோதான். அதே மாதிரி மட்டன் வந்து வெறும் 3 விசில் வச்சனால நல்லா குழையாமல் வந்திருக்கு. இப்போ சாப்பாடை அமுக்கி வச்சுக்கலாம். அமுக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டு போட்டு பழையபடி மூடிக்கலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் குக் ஆனால் போதும், நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும். நல்லா வந்து நம்ம நெய்யும் உள்ளே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ தான் நெய் ஊற்றணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் நெய் ஊற்றுனீங்கன்னா நெய்யோட மனமே இருக்காது, நெய் வந்து முறிஞ்சு போயிடும். இப்போ ஊற்றும்போது தான் பிரியாணியில் நெய்யோட வாசனை அப்படியே இருக்கும், வெளியேறாமல். அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. கரெக்டாக இந்த பக்குவத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி உண்மையிலே சூப்பராக வந்துடும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த தம்மை ஆஃப் பண்ணிவிட்டு தம்மிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இதே பக்குவத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி உதிராமல், டேஸ்ட் மாறாமல் ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும். பிரியாணி மசாலா வேணுங்கிறவங்க தாராளமாக கேளுங்க, பிரியாணிக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் பிரியாணி மசாலாக்காக. பாருங்கள், நம்ம கறியெல்லாம் நல்லா பஞ்சாக வெந்திருக்குது. பாருங்கள்,
பிச்சு காமிக்கிறேன். ரொம்பவே நல்லா வெந்திருக்குது. அதே மாதிரி பிரியாணியும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி ரைத்தா, அதாவது தயிர் வெங்காயம் தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.